no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இவ்வளவு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்க திமுகவை ஏன் என்ன எதிர்க்க முடியல? இந்த அழுத்தம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. இதான் அமித்ஷா புதுக்கோட்டையில் சொன்னார், எப்பாடுபட்டாவது திமுகவை வீழ்த்தி ஆக வேண்டும். இது அவருடைய வார்த்தை இல்லை, எங்க யார் சொல்றாங்க? ஆர்எஸ்எஸ் பார்வை பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது, இப்ப வந்துருச்சு. ஆமா ஆமா, சனாதன எதிர்ப்புங்கிற நெருப்பு வந்து இங்கிருந்து வீசப்படுகிறது. நீங்க பேசும்போது நயனா ராஜன் சொன்னார, சனாதன எதிர்ப்பு என்பது இங்கிருந்து தான் உருவாகிறது சொன்னாரா இல்லையா? அப்போ விஜய் தான் இந்த பெரிய ட்ரம்ப் காடு. இந்த மாதிரி முரண்பாடுகள் எல்லாம் சேர்ந்தால் ஜெல்லாகாம அந்த தொண்டர்கள் எல்லாருமே ஒட்டாம அது வந்து வாக்குகளா ஒட்டுமா? அந்த வாக்கு திமுக போகாத. நீங்க சொல்லுகிற வாக்கு பூரா அதிருப்தி வாக்கு பூரா திமுக போகாது. நீங்க திமுக காரனே திமுக போட மாட்டான் இந்த முறை. ஏன்னா திமுக ஓட்டு போட்ட அரசு ஊழியர் பூரா புலம்பெயர் தெரியுதான். அமித்ஷா மோடியினுடைய வியூகம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஹெவியாவே இருக்க போகுது இந்த முறை. அப்படிதானா? ஆமா ஆமா, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. ஆமா ஆமா, அவங்களுடைய பெரிய டார்கெட் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு குறி வச்சுட்டாங்க அவங்க. ஆர்எஸ்எஸ் தீவிரமா இறங்கி வேலை செய்யுதுன்னா என்ன மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில்? உங்களுக்கு அது எதுவும் தகவல் இருக்கு? இல்ல வாக்கு வங்கி, அதாவது ஓட் பேங்க்ல டிவைடட் பண்ண போறாங்க. அதாவது எல்லாத்தையும் உடைச்சு விட போறாங்க, பிரிக்க போறாங்க. பிரிச்சா திமுக ஓட்டு வங்கி உடைந்தால் திமுக தோத்து. சோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறாங்க. அதுதான் ஆர்எஸ்எஸ். ரெண்டு திராவிட இயக்கத்துல முதல்ல ஒரு திராவிட இயக்கத்தை ஆட்சியில இருந்து அகற்றணும். ஓபிஎஸ் என்ன நிலை சார்? ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஜகவை ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விட்டார். பாஜகவை கைவிட்டு. ஆமா ஆமா. என்ன பண்ண போறாரு? இனி அவருக்கு வாக்கு வங்கியும் இல்ல, செல்வாக்கு இல்ல, அரசியல் இல்ல, சொந்த தேனி தொகுதியை கூட கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு அரசியல்வாதினா அது எப்படி நம்ம வேதனையோடு அவரு எல்லாரும் கைவிட்டாங்க. இந்த கருப்பு கோஷ்டிக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. திருவண்ணாமலை பக்கமே போக முடியல, திருப்பரங்குன்றம் பக்கமே போக முடியல. அப்போ இதுக்கெல்லாம் திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றியாக வேண்டிய தேவை இருக்கு. இந்த வேலையை பாஜக அதிமுக கூட்டணி உருவாகி இதன் மூலம்தான் அகற்ற முடியும் என்பதை பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு நிரூபிக்கவில்லை என்றால் நீங்க இவங்க ரெண்டு பேருடைய சீட்டை டான்ஸ் ஆடி. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், பிரதமர் மோடி அவர்கள் அவங்களுடைய என்டிஏ பொதுக்கூட்டம் அதில் பேசி முடித்திருக்கிறார். என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே அந்த மேடையில் இருந்தாங்க. இன்னும் யார் யார் புதுசாக சேருவாங்கன்றது நம்ம வர நாட்களில் தான் பார்ப்போம். இதுதான் இறுதியாக இந்த என்டிஏ கூட்டணி தலைவர்கள் இந்த மேடையில் இருந்தவங்க திரு எடப்பாடி டிடிவி தினகரன் சந்தித்து பரஸ்பரமாக கைக்குலுக்கி கொண்டார்கள். அதுக்கு மேடையில் பேசும்போது டிடிவி தான் பழசெல்லாம் மறந்துட்டோம், நாங்கள்லாம் அம்மாவின் தொண்டர்கள், நாங்கள்லாம் வந்து பழைய பகையெல்லாம் மறந்து விட்டு ஒன்றாக சேர்ந்திருக்கோம் டிடிவி பேசினார். எப்படி பார்க்குறீங்க? திரு மோடி அவர்கள் திமுகவுக்கு நிறையா சவாலையும் விட்டுருக்காரு, அதே போல் பல கேள்விகளையும் அடிக்கிட்டு போயிருக்காரு. நான் 3 லட்சம் கோடிக்கு மேலே நாங்கள் வந்து நிதி கொடுத்துருக்கோம், ஆனாலும் நீங்கள் நிதி வரலன்றீங்கன்றாரு. அதே போல் இது தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா திமுக அரசாங்கம் வந்து வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்றாரு. சிஎம்சி அரசாங்கம், அதாவது ஊழல், லஞ்சம், கிரைம் இது மாதிரி விஷயங்கள்ல தலைவிரித்தாடும் ஒரு அரசாங்கம், அதான் சிஎம்சி அரசாங்கம்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாஜகவை பொறுத்தவரை திமுகவை அகில இந்திய அளவில் பலவீனப்படுத்துவதற்கான சாவி தமிழ்நாட்டில் இருக்கா? இருக்கு. நீங்க காங்கிரஸுக்கு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 18 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுக்கக்கூடிய கட்சி திமுக. இந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இந்த
வலு இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. சரி, இது இந்தியாவில் எங்கேயுமே எங்குமே இல்லை. பாஜகவை எதிர்க்க வேண்டுமென்றால் மாநிலங்களவை மக்களவை இரு அவைகளிலும் சபாநாயகர் இருக்கைக்கு போகக்கூடிய உறுப்பினர்கள் யாருன்னா திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் தான். நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் அந்த நீதிபதி இம்ப்ளீச்மெண்ட் பதவி நீக்கம், உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கம் பண்ணக்கூடிய அந்த முதல் புலையார் சொல்லிய போட்டதே திமுக எம்பிக்கள் தான், கூட்டணி கட்சி. இப்படி பாஜகவுக்கு அகில இந்திய அளவில் காங்கிரஸை தருவதை விட அதிகமான அழுத்தம் தருகிற கட்சி திமுக. சரி, இந்த அழுத்தத்தை ஆர்எஸ்எஸ் ரசிக்கவே இல்லை. இவ்வளவு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்க திமுகவை ஏன் இன்னும் எதிர்க்க முடியல? இந்த அழுத்தம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. இதான் அமித்ஷா புதுக்கோட்டையில் சொன்னார், எப்பாடுபட்டாவது திமுகவை வீழ்த்தி ஆக வேண்டும். இது அவருடைய வார்த்தை இல்லை, எங்க யார் சொல்றாங்க? ஆர்எஸ்எஸ். இப்போ மோடி டிடிவி தினகரனும் எடப்பாடியும் சேருவதற்கு மோடி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் வர்றாருன்னா, தமிழ்நாட்டில் நானும் கவனம் செலுத்துகிறேன், நானும் நடப்பதை ஒவ்வொரு அணு அசைவையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதை நிரூபிப்பதற்காகத்தான் அமித்ஷா மோடி அமித்ஷா. அடுத்து பியூஷ் கோயல் இங்கே நிரந்தரமாக இங்கே தங்கிட்டார். 5 நட்சத்திர ஹோட்டலில் பெர்மனன்ட் ரூம் போட்டார். பியூஷ் கோயல் முதல்ல பாண்டா இருந்தார், பகுஜன் பாண்டா ஆப்பிரிக்கா பக்கம் அனுப்பி விட்டாங்க. அப்போ இதெல்லாம் பாஜக இந்த 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 வாய்ப்பை தவற விடக்கூடாது. இது நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக உடைய திட்டம் எப்படியாவது செயல்படுத்துவதற்கு அதிமுகவை கையில் எடுத்திருக்காங்க. அதிமுகவை கையில் எடுத்ததோடு மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. மோடியே இப்போ சொல்லிட்டார், இரட்டை இன்ஜின் ஆட்சி தேவைப்படுகிறதுங்கிறார். அவ்வளவு தூரம் வெயிட்டா இருக்கான். டபுள் இன்ஜின் சர்க்கார். இப்போ ஆளுநர் ஒரு பக்கம் திமுக எதிர்க்கிறாரு, பாஜக ஒரு பக்கம் எதிர்க்குது. இப்படி அத்தனை எதிர்ப்புகளும் ஒரே நேரத்தில் முடுக்கி விடப்படுகிறது. சரி, அவங்க ஒரு பிளானோட தான் இதெல்லாம், பெரிய பிளான், நீங்க சாதாரண பிளான் அல்ல. நீங்க விஜய் இவ்வளவு சாத்தியமா 26ல திமுக வீழ்த்துறதுக்கு இவ்வளவு வேலை மெனக்கடறா? அதாவது மாணவன் பாஸ் ஆகுறானா ஃபெயில் ஆகுறான், விடிய படிப்பானா இல்லையா பரீட்சைக்கு? இப்ப தமிழ்நாடு பரீட்சையை விடிய படிச்சாகணும். 12 மணிக்கு தான் புத்தகத்தை மூடி வைக்கிறோம், 6 மணிக்கு புத்தகத்தை விரிச்சிடணும். நீ பரீட்சைக்கு மாணவன் என்ன பண்ணுவான்? நீங்க சிபிஎஸ்சி படிக்கிறவங்க, யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, +2 படிக்கிறவங்க, யூபிஎஸ்சி அவன் ரேஞ்சுக்கு, யூபிஎஸ்சி படிக்கிறவன், சிபிஎஸ்சி படிக்கிறவன் பூரா விடிய படிப்பாங்க. அந்த கல்வியினுடைய அருமை யாருக்கு தெரியும்னா, நல்ல மாணவனுக்கு தான் தெரியும். அப்போ இப்போ மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸின் மாணவர்கள். ஆர்எஸ்எஸ்ஸின் மாணவர்கள். நீங்க திமுக ஆட்சியை சட்டமன்றத்தில் எதிர்த்தால்தான் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்காது, ஆட்சி இருக்காது. அப்போ அவர்களுக்கு பலவீனப்படுத்தலாங்கிறது இவருடைய எண்ணம். ராகுல் காந்தியை டெல்லியில் தூக்கி பிடிப்பதே திமுக தான். சரி, இந்த அசைன்மெண்ட்ல தான் விஜயும் வருகிறார். விஜய் இல்ல விஜய் இருக்கிறார். விஜய்க்கு விசில் சத்தம் கேக்குதா? எங்க விஜய்க்கு விசில் சத்தம்? விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. விசில் சின்னம், விசில் சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. தேர்தல் ஆணையத்துல மிக எளிதாக போய் ஒரு சின்னத்துல வாங்கிட முடியாது. சரி, அவர்களுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான், ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் தேர்தல் ஆணையம் கதவை திறக்கும். அப்போ விஜய்யையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். பாஜக அதிமுகவை மட்டுமல்ல, பாஜக அனைத்து திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளையும் ஜான் பாண்டியன்கிறார். பாண்டேவை சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஜான் பாண்டிய பேரை கூட நினைவு வச்சிருக்காரு, ஜெகன் மூர்த்திஜி. கவனிச்சிங்களா? ஜெகன்மூர்த்தி ஒரு எம்எல்ஏ, ஒரு கட்சி தலைவர். அவரை யாரு வச்சிருக்கா? ட்ரம்போட புட்டினோட நண்பர், ஒரே காரில் ஓடுறாரு. அப்போ இதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டு அரசியல் நீங்க மோடி பிரதமராவதற்கும் வாய்ப்பை இழப்பதற்குமான பிளாட்ஃபார்ம் தமிழ்நாடு தான். இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா காந்தியை பிரதமராக காப்பாற்றியவர் கருணாநிதி.
ஜனாதிபதி தேர்தலில் இந்திரா காந்தியை எதிர்க்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய 2 நிலை வருகிற பொழுது விவி கிரியை ஜனாதிபதி ஆக்கியதும் கருணாநிதி தான். விவி கிரி ஜனாதிபதி ஆக்கலைன்னா இந்திரா காந்திக்கு எதிரானவர் சஞ்சீவ் ரெட்டி ஜனாதிபதியானா இந்திரா காந்தி கதையே முடிஞ்சுது. இப்படி அகில இந்திய அரசியலை தீர்மானிக்கிற பிளாட்ஃபார்ம் எது? தமிழ்நாடு. இதனால தான் மோடியும் அமித்ஷாவும் மாறி மாறி வருகிறார்கள். டிடிவி தினகரன் ஜி சொன்னாரா? சொன்னாரு. ஒவ்வொரு பேரையும் நான் கூட பேப்பர் எழுதி வச்சு புள்ளி ஒருத்தர் படிப்பாருன்னு பார்த்தேன். இல்ல அவருக்கு ப்ராம்ப்டர்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் படிக்கிறாரு. இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மளால நம்ம தமிழ்நாடு தலைவர்கள் தமிழ் பேரையே பேப்பருக்கு பறந்து போச்சுன்னா கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்கு. அப்போ இந்த அரசியல் தேர்தல் வரை தொடரும். தேர்தல் வரை தொடரும். இப்போ எடப்பாடிக்கு வலு சேர்க்கக்கூடிய கட்சிகளை பூராம நீங்கள் பாஜக தான் ஒன்றிணைக்குது. நீங்கள் டிடிவி தினகரன் சென்னை டு கொச்சி, கொச்சி டு டெல்லி போனார். ஏன் நேராக போனால் என்ன? உளவுத்துறைக்கு தெரியக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிடக்கூடாது, ஊடகவியலாளர் கண்டுபிடிச்சிடக்கூடாது. யாரை பார்க்கறதுக்கு? மோடியை பார்க்கறதுக்கு, அமித்ஷாவை பார்ப்பதற்கு கொச்சி வழியாக போகிறார், கடலில் போய் திரும்பி போகிறார். அப்போ இதெல்லாம் அவர்கள் சொல்லுகிறதை இப்படி தான் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு நிறுவிட்டாங்களா தன்னுடைய கட்டுமானத்தை? அதாவது என்டிஏன்ற ஒரு கட்டமைப்பை பில்ட் பண்ணிட்டாங்களா இப்போ? இல்லைங்க, அதாவது இந்த முயற்சி நீண்ட காலமாக தொடருது. சரி. ஆனால் இது இப்போ ஒரு முழு வடிவம் வந்துருச்சு. இப்போ இன்னொரு அடுத்த கட்டம் என்னன்னா, விஜய் இந்த என்டிஏ கூட்டணியில் இணைவார்னு அத்தனை பேர் எதிர்பார்த்தோம். ஆனால் இணையாமல் இணைந்திருக்கிறார். எப்படின்னா விஜய் இணைய மாட்டார். அப்ப இணைய மாட்டார். நீங்க அடிச்சு சொன்னீங்க கடைசியா ஒரு 5 பேட்டியில என்கிட்ட வந்து விஜய் இணைந்தே திருவார் வர. ஆமா. இப்போ ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சு. RSS எதை செய்கிறது, ராத்திரி என்ன செய்வான், பகல் என்ன செய்வான், இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. இல்ல சார், RSSின் பார்வை பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. இப்ப வந்துருச்சு. ஆமா. சனாதன எதிர்ப்புங்கிற நெருப்பு வந்து இங்கிருந்து வீசப்படுகிறது. நீங்க பேசும்போது நயினா ராகவன் சொன்னார, சனாதன எதிர்ப்பு என்பது இங்கிருந்து தான் உருவாகிறது சொன்னாரா இல்லையா? அப்போ விஜய் தான் இந்த பெரிய ட்ரம்ப் காடு. விஜய் எந்த பக்கம் சாய்கிறாரோ, அவருடைய அந்த வாக்கு சதவீதம் எந்த பக்கம் சரிகிறதோ அவர்கள் ஆட்சிக்கு வரலாம் என்பதுதான் ஒரு பொது விதி. ஏன்னா 3.5% தான் 21 தேர்தலில் திமுக அண்ணா திமுக வெற்றி தோல்வியை தீர்மானித்தது. முஸ்லீம் வாக்குகள் 45 தொகுதியில் நீங்கள் மிகப்பெரிய வாக்கு வங்கி திமுகவை காப்பாற்றியது. இப்போ அதை உடைப்பதா, அதை எதிர்ப்பதா என்கின்ற அந்த பாஜக வியூகத்தில் விஜயை நீங்கள் தனியாக நிற்க வைக்கிற திட்டமும் பாஜகவுடைய திட்டம் தான். ஓகே, விஜய் தனியா நிற்கிறார். நீங்க தனியா நின்று ஓட்ட உடைக்க போறாரு. எப்படி முஸ்லீம், கிறித்துவ, தலித் வாக்கை பிரித்தாலே திமுக தோத்து போகுது. இல்ல சார், அந்த ஸ்பிளிட் பண்ணாவே வாக்குகள் அங்கங்கு சிதறும் போது அதுல கூடுதல் பலம் என்னமோ திமுகவுக்கு தானே இருக்கு. இல்ல நீங்க நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, அதாவது குறிப்பிட்ட அந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்குகளுக்காக தலித் வாக்கு நீங்க இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எந்த அருந்ததியர் காலனிலையும் விஜய் கொடி பறக்குது. ஏன்? எந்த அருந்ததிய இளைஞனோ நீங்கள் ரொம்ப இன்டீரியர் கிராமத்துக்கு போனாலும் யாரும் ஒரு கிளை செயலாளர் கூட ஆக முடியல. யாரு? ஒரு அருந்ததியர், ஒரு பள்ளர், ஒரு பறையர், ஒரு நாவிதர் சமூகம், பன்னார் சமூகம், இதெல்லாம் பழனி பாபா ஒன்றிணைத்த சமூகம். சரி, இந்த சமூகத்துல யாருமே அதான் சார் பிரதிநிதித்துவம் அடையாத சமூகம், பட்டியல் சமூகம். கரெக்டா சொன்னீங்க. அந்த சமூகங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்கு, ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, இல்ல அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்றதுன்னா அது தாவேகாவுல இருக்கு. கரெக்டா சொல்றேன், இதுதான் உண்மை. ஓகே, அவங்க எல்லாம் டிவிக்காக ஓட்டு போட போறாங்க. கண்டிப்பா. அப்படி ஓட்டு போட்டால் அந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய தலித் மக்களின் வாக்குகள் பெரும்பாலும் விஜய்க்கு பிரிஞ்சா என்டிஏவுக்கு சாதகமா இருக்கும். பெரிய சாதகமா. பிஜேபி அப்படி நினைக்கிறாங்க. ஆமா. ஏன்னா திமுக வாக்கு தான் இது பூராமே. மோடி இன்னைக்கு அவருடைய நெடி எப்படி இருந்ததுன்னா, அவருடைய பேசும்போது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெண்கள் கவலைப்படுறதா அவர் சொல்றாரு. போதை கலாச்சாரம் இங்க தலைவிரித்தாடுது, இங்க வந்து மாணவர்கள் கையில கொண்டு போய் போதையை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வாதத்தை எல்லாம் அவர் வந்து இங்க பெரிய அளவுக்கு அதை கொண்டு போறாரு. இது எல்லாமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை, இதை வந்து ஒரு காப்பாற்றும் ஒரு அரணா எடப்பாடி இருப்பாரு, என்டிஏ அலைன்ஸ் இருக்கும்னு
மக்கள் திசை திரும்புவாங்களா இந்த பக்கம்? இல்லை, அதாவது இப்போ ஸ்டாலினா எடப்பாடியானா ம். எடப்பாடிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இருக்கு சார். பட் இது எல்லாமே முரண்பாடுகளின் மொத்த மூட்டையா இருக்கிற மாதிரி ஒரு பார்வையை எல்லாரும் வெளியில இருந்து வைக்கிறாங்கல்ல. அதாவது ஏடிஎம்கே பிஜேபி ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களுக்கு ஆகாதுங்க, நீங்க எங்களுக்கு செட் ஆக மாட்டீங்க, நீங்க இருந்ததுனால வாக்கு வரலாம் அப்படின்னு சொன்னவங்க. டிடிவி தினகரன், எடப்பாடி, அன்புமணி ராமதாஸே பல நேரம் அதிமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி முரண்பாடுகள் எல்லாம் சேர்ந்தால் ஜெல் ஆகாம அந்த தொண்டர்கள் எல்லாருமே ஒட்டாம அது வந்து வாக்குகளா ஒட்டுமா? இல்லை, அந்த வாக்கு திமுக போகாத. நீங்க சொல்லுகிற வாக்கு பூரா அதிருப்தி வாக்கு பூரா திமுகவுக்கு போகாது. நீங்க திமுக காரனே திமுக போட மாட்டான் இந்த முறை. ஏன்னா திமுக ஓட்டு போட்ட அரசு ஊழியர் பூரா புலம்பெடுத்து தெரியுதான். அரசு ஊழியரே நேரக்குறைய பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க சார். போக்குவரத்து தொழிலாளி, பிடபிள்யூ, ஹைவேஸு, அரசு ஊழியர் அத்தனை பேர் அதிருப்தியா இருக்கா சார். அப்போ இந்த அதிருப்தி வாக்கு எங்க போகுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக தான் போகும். இந்த முறை அரசு ஊழியர்கள் போராட்டத்துல உங்களுடைய வாக்குறுதி எண்ணுன்னு சொல்லி அந்த எண்ணை சொல்லி இந்த எண்ணு நீங்க அறிவிக்கலன்னு சொல்லுங்க, நீங்க அறிவிச்சிங்களா அறிவிக்கலன்னு சொல்லுங்க அந்த அரசாங்கம், அது போதும். அறிவிக்கலன்னு சொல்லிருங்க, நாங்க இந்த போராட்டத்தை விட்டு கூட போயிடுறோம் அப்படின்றாங்க. அப்ப அவங்க வாக்குறுதி எண் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆனா நான் நிறைவேற்றல. சரி சார், இவங்க 4 வருஷமா கேட்டிருக்கணும்ன்ற ஒரு வாதத்தையும் வைக்கலாம்ல. அப்படி கூட இல்லங்க, அதாவது ஆட்சி மாறுற இந்த தருவாயில இப்ப வந்து ரைட், இப்பதான் சரியான நேரத்துல பிடிச்சாதான் வேலை நடக்கும்னு பண்றாங்க. அதான் உண்மை. அதாவது முதல்ல இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அறிக்கை வரும். ஆமா, இப்ப தேர்தல் வருது. இரும்பு கரத்துக்கு வேலையே இல்லை. வேலை இல்லை. இரும்பு கரத்தை எடுத்தீங்கன்னா மொத்தம் தகர கடைக்கு தான் போகணும். அப்போ இப்போ மக்கள் எப்போ அவனுடைய அதிகாரம் எப்போ வரும்? தேர்தல் வருகிற பொழுது. நீங்கள் எம்எல்ஏ ஓட்டு கேட்க வரும்போது 100 பேர் போயா ஓட்டு இல்லைங்குவான். நீங்கள் முதல்ல சொல்லிங்கன்னா எம்எல்ஏ அடியால் போட வச்சு அடிப்பான். எம்எல்ஏ கூட குண்டர்கள் எல்லாம் வருவான். ஆமாம். அப்போ தேர்தல் வரும்போது தான் சிரிப்பார் யாரு? எம்எல்ஏ. அப்பதான் காலில் விழுவார். எம்எல்ஏ எம்பி வாங்க வாங்க வணக்கம், என்ன பாரு ஓட்டு வேணுமில்ல, அப்பதான் தண்ணி கொடுங்க ஒரு சொம்புன்னுவாரு. கரெக்டுங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தது தானே. அப்போ என்னைக்கும் அந்த பக்கம் அந்த வீதி பக்கமும் வந்து போனா ஏய் காசு வாங்கி தானே ஓட்டு போட்ட, காசு வாங்கி தானே ஓட்டு போட்ட, எல்லாரும் காசு யாரு காசு வாங்காத ஆளை காமி போ, அவங்கள்ட்ட போய் கேளு. தாசில்தார் போய் கேளு. ஐயா கரண்ட் ஏரியில நான் லைன் பண்ணா நான் ஏறி பலத்து மேலே ஒயரா கனெக்ஷன் கொடுக்க முடியும், போவையா? யாரு? எம்பி எம்எல்ஏ 2 பேரும். இப்போ எலெக்ஷன் வரும்போது ஜெகத் ரட்சகன் என்ன பண்ணுவார்? விழுந்து கும்பிடுவார். கலாநிதி மாறா, இந்த தயாநிதி மாறா, நீங்கள் அந்த ஃபிஷர்மேன் ஏரியாவில் உள்ளே வர வேண்டான்ட்டாங்க. ஓட்டு கேட்டு போனார்ல பாலவாக்கம் பகுதியில், அந்த மீனவர் குடியிருப்பில் ஏறக்குறைய ஒரு 20,000 ஓட்டு இருக்கு. உள்ளேயே வராத போன தேர்தல் கூட பார்த்தோம், இப்போ தான் பார்க்குறோம். அப்புறம் சன் டிவியில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ அந்த மக்கள் 20,000 மக்கள் விரட்டுறாங்க. அவர் அடுத்து போயிட்டு மகளோட வர்றார் ஓட்டு கேட்குறது. ஏன்னா இப்போ நம்மளால பொம்பளை பிள்ளைய பார்த்தா நம்மளால இப்போ அனுதாபப்படுவாங்க. பாவம் இப்போ பிள்ளையோட வர. நீங்கள் இதே வேலையாக ஹெல்த் விஜய் பாஸ்கர் பண்ணுவார். அடித்து விரட்டா மக்கள் பூரா. மகளை கூட்டிகிட்டு சேர்ந்து குழந்தைய கூட மைக்கில் பேச வச்சார். குழந்தையெல்லாம் ஓட்டு கேட்குறியா பாவம். நம்மளால தான் ரொம்ப மனிதாபிமானி. நம்மளால திருடனை அவ்வளோ பேர் அடிப்பான். அடித்து முடிச்சு திருடன் வாங்கி கொடுத்துட்டா வச்சுட்டேன். பாவம் தண்ணி கொடுறா, அவனுக்கு சாப்பாடு கொடுறா, பிரியாணி வாங்கி கொடுறா. யாருக்கு? திருடனுக்கு. ஏன்னா தமிழர்கள் இவ்வளவு மென்மையானவர்கள். இப்போ இதுதான் இப்போ அரசியல். மோடியும் பாருங்க ரொம்ப அடாப்ட் ஆயிட்டாரு எல்லாருக்கூடயும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கொலாவுறாரு, ரொம்ப இயல்பா நடந்துக்கிட்டாரு. எடப்பாடி கிட்ட கேட்கறாரு எல்லாம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்ற அவர் பேசுறாரு. அதே போல திரு தங்கமணியோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. கொஞ்சம் அவரை தட்டி கொடுத்து ரொம்ப அரவணைச்சாரு. அதெல்லாம் பார்த்தோம். என்ன அந்த மாதிரி க்ளோஸ் எல்லாம் இல்லை, அது டெல்லிக்கு அடிக்கடி எடப்பாடி விட அதிகமாக போற ஆளு தங்கமணி தான். ஏன்னா ஹிந்தி நல்லா தெரியும் தங்கமணிக்கா. ஆமா, ஹிந்தி பேசுவார். அவர் பழைய லாரி புரோக்கர். இது முட்டையெல்லாம் ஏற்றிட்டு போகுதுல, அந்த நாமக்கல் முட்டை, குமாரபாளையம் ஜவுளி ஏற்றிட்டு போறதுக்கெல்லாம் இவர் தான் லாரி. ஹிந்தி டிரைவர் வருவான்ல, அவர்களுக்கு பூரா லாரியை புக் பண்ணி கொடுக்குற ஏஜென்ட். சரி சரி, பழைய பத்திர எழுத்தாளர். இப்படி பழைய வாழ்க்கை இருந்தா இப்ப பாக்குறாங்க. அப்போ ஹிந்தி நல்லா பேசுவார். மோடி கிட்ட அடிக்கடி பேசியிருக்காரு. அப்ப இப்போ நீங்க பீஸ் கோயில தமிழ்நாட்டுக்கு வர சொல்லி இந்த பணியை ஒப்படைச்சதை தங்கமணி மூலம்தான். தங்கமணி வேலுமணி 2 பேருமே டெல்லியோடு நல்ல தொடர்பு. சரி, டெல்லியோடு நல்ல தொடர்புல உள்ளவர்கள் யார்? எடப்பாடியை விட. இதுதான் மோடியை கேஷுவலா அனைவரையும் ஏதோ அவரு குஜராத்தில் பேசுற மாதிரி குஜராத் ஆட்கள். அப்போ குஜராத் ஆட்களிடம் பேசுவதை போல இப்போ தமிழ்நாட்டு ஆட்கள்கிட்ட பேசுறாரு. 2வது
அவருடைய உரை அத்தனையுமே ம். கமலாலயத்தில் நீங்க பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட உரை. அவருடைய உரை. ம். அப்போ இந்த உரை பூராம மோடிக்கு டெல்லியிலிருந்து இங்கே எப்படி கஞ்சா விற்கிறதெல்லாம் தெரியும். ம். அத்தனையும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் டெய்லி பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அத்தனை தகவலையும் டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. ம். அதாவது சனாதனத்தை தொடர்றது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. அதான் இப்ப கட்ட கட்டுறாங்க. திமுக எந்த மாநிலத்திலையும் சோ திமுகவை டார்கெட் பண்றதே சனாதனத்தை அவங்க தொட்டதுதான். ஆமா, அது சனாதனம் இருக்க தொட்ட காரணத்தினாலதான் திமுகவுக்கு 15% ரிசர்வ் பேங்க்ல, அதாவது பிக்சட் டெபாசிட் ஓட்டு 15% இருக்கு. சிறுபான்மை ஓட்டு. சிறுபான்மை முஸ்லீம் தலித் கிறிஸ்துவர்கள் வாக்கு அது வந்து பிக்சட் டெபாசிட் மாதிரி. அத எப்படி இந்த முறை அந்த பிக்சட் டெபாசிட் உடைச்சு பாதி விஜய்க்கு தள்ள போறாங்க. அதுதான் பிளான். நீங்க எல்லா தேவாலயத்திலையும் பூசை வைக்கும் போதே சொல்லிடுவாங்க, அப்ப நம்ம இப்ப ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஒரு தீவிரமான கிறிஸ்துவர், அது அவருடைய உரிமை, நான் அதை தவறா சொல்லல. ஆமா ஆமா, அவரு ஒரு நல்ல தமிழ் தேசியவாதி. 21 சீமான எப்படியாவது தமிழ் தேசிய அரசியலை மீட்டெடுத்துடலான்னு கடுமையா போராடுறாங்க. எங்க அண்ணன் கூட இருந்தாரு. கொக்கோ கோலாவை எப்படி 5 கோடி பேருக்கு குடிக்க வைக்கணும். விஜய் என்ன பாட்டு பாடினார் கொக்கோ கோலாவோட? கொக்கோ கோலா பிரவுன் கலருடாவா? அதானப்பா. கொக்கோ கோலா பிரவுன் கலருடா, அக்கா பொண்ணு அதே கலருடா, அக்கா பொண்ணு அதே கலருடா. இந்த பாட்டுக்கு காரணமே அதுக்கு பாடலாசிரியர் சார். பாடலாசிரியர் இல்லைங்க, நீங்க ஆல் இந்தியாவுடைய கொக்கோ கோலா மார்க்கெட்டிங் ஹெட்டுங்க அவரு. அவர் ஓகே பண்ண நான் விசாரிச்சேன், ஏதோ பிராண்டிங் மாஸ்டரா இருந்திருக்காரு. கொக்கோ கோலாவுக்கு பிராண்டிங் மாஸ்டர் அவர்தான், ஆல் இந்தியாவுக்கு. ஓகே ஓகே. அப்புறம் அதே போல ஆப்பிள் போன் இருக்குல்ல, ஆப்பிள் கம்பெனி தென்கிழக்கு ஆசியாவுக்கு அவர்தான் மார்க்கெட்டிங் ஹெட். இல்ல அது எல்லாத்துக்கும் அவர் பிராண்டிங் மாஸ்டரா இருந்திருக்காரு. நீங்க எதையும் சந்தைப்படுத்துவது. பரவாயில்லையா, அவர் பிராண்டிங் மாஸ்டரா இருந்து இப்ப விஜய்க்கு பிராண்டிங் மாஸ்டர் ஆயிட்டார்ல. விஜய்க்கு மட்டும் பிராண்டிங் மாஸ்டர் இல்ல, சீமானுக்கு பிராண்டிங் மாஸ்டர், அன்புமணிக்கு மாற்றம் முன்னேற்றம். ஆமா, மைக்கெல்லாம் எங்க போட்டுக்கிட்டு மைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு. ஆமா, அப்புறம் சித்தாராமையாக்கு அவர்தான் சந்தைப்படுத்தினாரு. உத்தவ் தாக்கரே இப்படி பல பேரை சந்தைப்படுத்தினாரு. கடைசியா இப்ப விஜய் புஷியானதையும் சந்தைப்படுத்துறாரு. ஆமா, நேத்தெல்லாம் விசில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு புஷி. பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. போலீஸ் தேடும் போது போய் மரக்கடையில் போய் லுங்கி கட்டி அங்கே படுத்துக்கிட்டார் மரக்கடைக்கு முன்னாடி. இங்கே எவன்டா போலீஸ் வர போகிறான்? மரக்கடை முனுசாமிங்கிறத நிரூபிச்சிட்டார். அப்போ விஜய்யுடைய வாக்கு என்பது திமுகவை பலவீனப்படுத்துவது பாஜகவினுடைய மூலதான். சரி, இப்போ திமுக முதல்ல என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, விஜய் தனித்து நிற்கணும், பாஜக அதிமுக என்டிஏ கூட்டணியில் இணைந்து விடக்கூடாதுன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் இப்போ தனித்து நிற்பது நம்முடைய சிறுபான்மை வாக்குகளை உடைப்பதற்குனா இப்ப கவலை வந்துருச்சு. ஏன் முதல்ல அந்த கவலை இல்லை, இன்னைக்கு கவலை இருக்கு? ஆமா, ஏன்னா இவங்க அதிமுக பக்கம் பாஜக பக்கம் போனா நம்முடைய வாக்கு சேதாரம் இல்லாமல் நமக்கு விழுந்துரும். அது பிக்சட் டெபாசிட். சரி, இப்போ அந்த பிக்சட் டெபாசிட்லயே கை வைக்கிறாரா விஜய்? முதல்ல அதிமுக பக்கம் போகக்கூடாதுன்னு கவலைப்பட்டாங்க, தனியா நிக்கணும்னு கவலைப்பட்டாங்க. இப்போ தனியா நிற்க வைப்பதே எதற்காக? தன்னுடைய வாக்குகளை உடைப்பதற்கு. நீங்க வியூகம் டெய்லி மாறுமல்ல, யுத்த காலத்துல டெய்லி வியூகம் மாறிட்டே இருக்கும். அரசியல் அதே போலதான். இப்போ இந்த அரசியல் விஜயுடைய வாக்கு வங்கி யாருடைய வாக்கு வங்கி என்பதுதான். இப்போ நீங்க தலித்து வாக்கு வங்கின்னா அது நம்ம அண்ணன் திருமா வாக்கு தான். சரி, விஜய் அப்ப அதை உடைக்கிறாரு. ஓ, திருமாவுக்கு இப்ப சேதாரம் தான், பெரிய சேதாரம். திமுக சேதாரம் தான் அது. திமுகவுக்கு சேதாரம். ஏன்னா அண்ணன் சொல்லிட்டே, உங்களை எல்லாம் நான் அம்பேத்கர் பிஹெச்டி படிக்க வச்சு உங்களை எல்லாம் பாஸ் ஆக்கி வச்சிருக்கேன், நீங்க போய் கடைசியில பால்வாடிக்கு போயிடாதீங்கடா சொன்னாரா? அப்ப அந்த கவலை அவருக்கு இருக்கு. நான் உங்களை ஊதா சட்டை போட்டு எங்க என்ன படிக்க வச்சிருக்கேன், அம்பேத்கர் என்ற டாக்டரேட் படிக்க வச்சு உங்களை எல்லாம் நான் அரசியல் மயப்படுத்தி வச்சிருக்கேன். எல்லாம் பனையூர் போயிடாதீங்க, பனையூர் பால்வாடிக்கு போயிடாதீங்க, பனையூர் பால்வாடிக்கு போயிடாதீங்கன்னாரு. இப்ப அதுவும் உடையும். ஓகே, அதுவும் உடையும். ஏன்னா அந்த அந்த இளைஞர்கள் நீங்க வேற கட்சியில் இருக்கான், திமுக அதிமுக பல கட்சியில் இருக்கான், யாருமே குறைந்தபட்ச அதிகாரத்துக்கு கூட வர முடியல. ஓகே, அப்ப அவன் எங்க போறான்? விஜய் கொடியை பிடிச்சிட்டு போறான். நான் ஒன்றிய செயலாளர், நான் நகர செயலாளர். நீங்க இதே நிலைமை யாருக்கு வந்தது? இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்தது. எப்படி?
நீங்கள் இந்த தலித் இளைஞர்கள் எந்த கட்சியிலும் போய் அதிகாரத்துக்கு வர முடியல. அப்போ தான் நீங்கள் திருமா வந்த பிறகு தான் அவன் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், இதெல்லாம் அவன் வாழ்நாள் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ அவர் திமுகவோடவே இருக்கிறதுனால எல்லாம் விஜய் பக்கம் போகிறாங்க. திமுக கூட இருக்கிறதுனாலும் மட்டும் இல்லை, நீங்கள் அம்பேத்கரை இப்போ இருக்கிற இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்கல. அதனுடைய விளைவு தான் இப்போ எங்கே போகிறோம், திமுகக்குள்ள அதிகாரத்துக்கு வர முடியல. திமுகக்குள்ள நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள நீ வெளியே நான் போயிட்டு வரேங்க, வெளியே நில்லு. ஆமாம், ஒரு பெரும்பான்மை விசிகா கொடியும் விசிகா ஆட்கள் வேண்டாம் திமுக சொல்றாங்க. திமுக நான் பல இடங்கள் ஊரு கிராமம் வரையும் எல்லாம் சொல்ல முடியும். சரி, ஒரு பெரும்பான்மை சமூகம் அடர்த்தியாக வாழுகிற தெருக்கள்ல கூட்டணி கட்சி ஓட்டு கேட்டு போறாங்கல்ல, நீங்கள நின்னுங்கப்பா. நீங்க கொங்கு ஈஸ்வரன் அவருடைய வேட்பாளருடைய கார்ல விடுதலை சிறுத்தை கொடி அவிழ்க்கப்பட்டது. அப்ப அவன் எங்க போவான்? அவனுக்கு ஒரு அதிகாரம் தேவைதானே. விஜய் விஜய் அருந்ததியர் காலனிகள், தலித்து சேரிகள், விஜய் குடி பறக்கு. இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். அமித்ஷா மோடியினுடைய வியூகம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஹெவியாவே இருக்க போகுது இந்த முறை. அப்படிதானா? ஆமா ஆமா, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. ஆமா ஆமா, அவங்களுடைய பெரிய டார்கெட் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு குறி வச்சுட்டாங்க அவங்க. RSS தீவிரமா இறங்கி வேலை செய்யுதுன்னா என்ன மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில்? உங்களுக்கு அது எதுவும் தகவல் இருக்கு? இல்ல அதாவது 2 திராவிட இயக்கங்கள், திமுக, அதிமுக. ஆமா, மாற்றாக இந்த பாஜக அரசியலை கொண்டு போகணும். அதுக்கு 2 திராவிட இயக்கங்கள் இருக்கிற வரை இங்க தாமரை மலராது. சரி, தாமரை மலராது. அப்போ முதல் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். சரி, ஆட்சியிலிருந்து அகற்றிய பிறகு திமுக பலவீனப்படுகிற பொழுது அதிமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை பாஜகவை கொண்டு நிரப்பணும், தனதாக்கி கொள்வது. நீங்க மோடியினுடைய பேச்சிலே அந்த சமிக்கை வந்துருச்சு, டபுள் இன்ஜின் சர்க்கார். இல்ல, டபுள் இன்ஜின் சர்க்கார்னா ஒரு மத்தியிலும் மாநிலத்திலும், அதாவது ரெண்டும் ஒரே ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி. அப்படியே எடுத்துக்கவே முடியும். அதாவது அங்க நானு இங்க நீங்க அப்படி சொல்றது இல்ல. அதே தப்பு. பாஜகவுடைய கட்டுப்பாட்டுல இங்க அதிமுக நடக்கும். நீங்க இத போய் பஞ்சாப்ல சொல்லிட முடியுமா? இல்ல வேற இந்த ஃபார்முலாவை எல்லா ஸ்டேட்லயும் அவங்க சொல்லுறாங்க. இல்ல நீங்க இல்ல, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு மோடி அடிக்கடி சொல்றதே அதே தவறு. அவங்க கூட்டணி ஆட்சிங்க இருக்கிற மாதிரி, அதே போல அவங்க மேல ஆள்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இல்ல. நீங்க அதாவது இந்தியாவுக்கு எப்படி இறையாண்மை இருக்கிறதோ அதே போல மாநிலத்துக்கும் சில இறையாண்மைகள் இருக்கிறது. சரி, மாநிலத்துக்கு சட்டசபை இருக்கா இல்லையா? இருக்கு. சட்டசபையில மக்கள் 6.5 கோடி பேர் ஓட்டு போட்டுதான் 234 உறுப்பினர்கள் வர்றாங்க. அப்ப இதுல என்ன டபுள் இன்ஜின் அரசு? இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறதா மாநிலங்களவை. இப்படி இருக்கும்போது என்ன டெல்லியில இருந்து அழுத்தம்? அதே தவறு. அப்போ நீங்க ஏதோ பொடி வைத்து பேசுகிறீர்கள். இதெல்லாம் RSS பொடி, RSS பொடி. திமுகவை நீங்க ஒரே கல்ல 3 மாங்காய். எப்படி? ஒன்று, விஜய தனித்து நிறுத்துவதன் மூலம் திமுகவினுடைய ஓட் பேங்க், இது அந்த சிறுபான்மை வாக்கு வங்கி தான் திமுகவையே காப்பாற்றுகிறது. சரி, இதை உடைத்து விஜய்கிட்ட எடுப்பதன் மூலம் திமுக இயற்கையாகவே தோத்து போகும். சரி, 15 பாதி பிரிச்சாலே திமுக இப்போ 3% தான் போன முறை ஜெயிச்சது. இப்போ 3 அது அதிருப்தியா இருக்கு. அரசு ஊழியர் பூரா இதை எதிர்பார்க்க. சரி, அரசு ஊழியர் மட்டுமல்ல, அரசு ஊழியர் குடும்பங்களுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 முதல் 40 லட்சம் ஓட்டு இருக்கு. யார் ஓட்டு? அரசு ஊழியர், அரசு ஊழியர், செவிலியர், குப்பை தூய்மை பணியாளர், இப்படி அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள். இது கண்டிப்பா ஒரு ஓட்டு கூட திமுக கிடைக்காதுங்க. பென்ஷன் கூட அவனுக்கு கொடுக்கல. இந்த நீங்க இதுல திமுகவுடைய அந்த 3.5% போன தேர்தலில் வெற்றி பெற்ற 3.5% கையை விட்டு போயிருக்கு. சார், நீங்க சொல்றது எப்படின்னா வாக்கு வங்கி, அதாவது ஓட் பேங்க்ல டிவைடட் பண்ண போறாங்க. அதாவது எல்லாத்தையும் உடைச்சு விட போறாங்க, பிரிக்க போறாங்க. பிரிச்சா திமுக ஓட்டு வங்கி உடைந்தால் திமுக தோத்து போகும். சோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறாங்க. அதுதான் RSS. 2 திராவிட இயக்கத்துல முதல்ல ஒரு திராவிட இயக்கத்தை
ஆட்சியிலிருந்து அகற்றணும். அடுத்து இன்னொரு திராவிட இயக்கத்தை தனதாக்கி கொள்ள கபலீகரம் செய்யணும். கபலீகரம். ஆமா, இதுல ஏதோ ஒண்ணு ப்ராசஸ் சக்சஸ் ஆகுமா இல்லையா? சோ அந்த ரூட் தான் இப்ப போகுது. அது அந்த ரூட் தான் போகுது. அமித்ஷா மோடி நீ அடிக்கடி தமிழ்நாடு வருவாங்களா? அடிக்கடி வருவாங்க, நீங்க பார்க்கலாம். டிடிவி தினகரனும் எடப்பாடி எல்லாம் ஒண்ணா சந்திச்சுப்பாங்களா இனிமேல்? அதெல்லாம் சந்திப்பாங்க. இனி அதெல்லாம் நடக்கும். என்ன நடக்கும்னா டிடிவி வெற்றி பெறுகிற எம்எல்ஏக்கள் பூரா அதிமுக சேர்ந்துருவோம். எங்க சேர்ந்துருவா? அதிமுக. ஆமா, எப்படின்னா நீங்க வைகோ திமுக கூட்டணி வச்சார்ல, அவ்வளவு பேரும் காணோம். ஆமா, எல்லாம் திமுக போயிட்டான். அதுதான் நடக்கும். ஓபிஎஸ் என்ன நிலை சார்? இல்ல, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஜகவை ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விட்டார். பாஜகவை கைவிட்டு. ஆமா ஆமா. என்ன பண்ண போறாரு? இனி அவருக்கு வாக்கு வங்கியும் இல்ல, செல்வாக்கு இல்ல, அரசியல் இல்ல, சொந்த தேனி தொகுதியை கூட கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு அரசியல்வாதினா அது எப்படி நம்ம வேதனையோடு அவரை எல்லாரும் கைவிட்டாங்க. ஒருவேளை விஜய் அது பார்க்க போவாரா? டிவிக்கு அது போயிட்டு இல்ல, இப்போ செங்கோட்டையில புலம்பிட்டு இருக்காரு. என்கிட்ட யாரும் ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பல பேருக்கு ஆலோசனை சொன்னவன், நான் டார்ச் அடிச்சவன். எனக்கு எந்த ஆலோசனை, நான் புஷிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. புஷிட்ட இந்த நிலைமை தான். ஏன்னா அப்போ ஓபிஎஸ் அவ்வளவுதான். ஓபிஎஸ் அரசியல் வரலாறு முடிஞ்சு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு? இல்ல, அவரு இப்போ ஜிகே மணி எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும்னு விரும்புறாரு. சேலம் அருள், சின்னம்மா கோட்டால யாராவது ஒரு ஆள் எம்எல்ஏ ஆகணுங்கிறாங்க. சின்னம்மா, சுசீலாம்மா, 3 பேரும் நம்ம இந்த திமுகவில் போய் உதயசூரிலே நிக்கலாம்னு முடிவுக்கு வர்றாங்க. ஐயா மாம்பழத்தை விளை வச்சவர். நீங்க மாப்பழா வாழை முக்கணி அடையாளமே அவர் தான். போய் உதயசூரியன் சின்ன 86 வயசுல நிக்கிறதான இப்ப கட்சி குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்பு. குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்பு. ஏங்க, நம்ம இல்லாம கருணாநிதி ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை இருந்தது. நீங்க போய் உதயசூரியன் ஓட்டு கேட்கறதா? இப்படி குடும்பத்துக்குள்ள சண்டை, நியாயமான சண்டை. நானும் அந்த சண்டையை ஆதரிக்கிறேன். என்ன நடக்க போகுது இப்போ கடைசி கட்டத்துல ஜிகே மணி அருள் 2 பேரும் திமுகவில் சேர்ந்து உதயசூரில் நின்று வெற்றி பெறுவதை தவிர வேறு வழி இல்லை. திமுகவில் சேருவாங்க, வேறு வழி இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியை நடத்தி ஜெயலலிதா கூடயும் கருணாநிதி கூடவும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு வன்னியர்களுடைய 7%, 8% வாக்குகளுக்காக ஜெயலலிதாவும் கருணாநிதி காத்திருந்த காலம் போய் இவர் போய் நீங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, மாம்பழத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேட்க முடியுமா? அந்த நிலைமை வந்துருச்சு. அந்த வேற என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க, மாம்பழத்தை ஒழிங்க, மாம்பழம் தோக்கடிக்கணும், அவர் அதிமுக கூட்டணி, ஒரு திமுக கூட்டணி, இப்படி ஒரு நிலைமை வந்தா அவருடைய அரசியல் எங்க முடிய போகுதுன்னு பாருங்க. அப்ப குடும்பம் ஒட்டுமொத்தமா நீங்க இந்த முயற்சியை எடுக்காதீங்க, வேண்டாம். மதில் மேல் பூனை மாதிரி இருக்கிறாரு, எந்த பக்கம் குதிக்கிறதுன்னு தெரியாம. இதுக்கு நடுவில் அமித்ஷா டெல்லிக்கு 2 பேரையும் வர சொல்றாரு, ஜிகே மணியும் ஐயாவையும் வர சொல்றாரு. என்னாலலாம் 86 வயசுல விமானத்தில் டெல்லியில வர முடியாம நீயே போயிட்டு வந்தாரு. அங்க ஜிகே மணி போன பிறகு நீங்க பேசாம அன்புமணி கூட இருக்கணும், மாம்பழம் இந்திய கூட்டணியில் இருக்கணும், அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும். அதுதான் உங்களுக்கு வேலையை தவிர நீங்க திமுகவோடு போகக்கூடாது. போய் ஐயாட்ட போய் சொல்லுங்க, நான் சொல்றேன்னு சொல்லுங்க, அமித்ஷா சொன்னாரு சொல்லுங்க சார், அப்படியே அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர்கள் முழித்து கொண்டு இருக்கிறார்கள். தேமுதிக திமுகவோடு ஏவா வேலோடு ஒரு மாதிரி செட்டில் ஆகி போச்சு. அந்த கல்லூரியை ஏவா வேலு தான் வாங்கியிருக்காரு. தனலட்சுமி சீனிவாசன் அவர் தான் கொடுத்துருக்காரு. ஓஹோ, இவர் வாங்கி அங்கே கொடுத்துட்டாரு. அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் தான் காலேஜ் நடத்துவார். யாரு? ஏவா வேலு. ஏவா வேலு, தனலட்சுமி சீனிவாசன் இல்லை. அதாவது இந்த காலேஜை பிரேமலதாட்ட வாங்கினது ஏவா வேலு தான். ஏவா வேலு வாங்கி இந்த காலேஜை நல்லா வெற்றிகரமாக நடத்துங்க. இப்போ ஒரு பஸ்ஸை வாங்கி லீஸு கொடுக்கும்ல, அந்த மாதிரி. அப்போ இந்த கூட்டணி உருவாயிருச்சு. திமுகவோட தான். ஆமா, திமுகவோட தான். திமுகவோடு தான். இனிமேல் மோடி அமித்ஷாலாம் அடிக்கடி தமிழ்நாட்டு வருவாங்களா சார்? கண்டிப்பா வருவாங்க. அமித்ஷா இங்க தான் இருக்க போறாரு. ஆமா, அமித்ஷா, மோடி, பீஸ் கோயில் 3 பேரும் பெர்மனண்டா இங்க தான் தமிழ்நாட்டுல. ஆமா, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் வருதுல டெல்லியில இருந்து, வரும்போது பார்க்கலாம், ஏர்போர்ட்லயே ரயில்வே ஸ்டேஷன்லயாவது பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்லயாவது பார்க்கலாம், அடிக்கடி 3 பேரையும் பார்க்கலாம். இறங்கி போட்டி எடுத்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. பெர்மனண்டா வீடே பிடிச்சாச்சு. ஏன் திமுகவை தமிழ்நாட்டில் ஆட்சியிலிருந்து அகற்றா விட்டால் RSS 2 பேரையும் அகற்றிடும். மோடி அமித்ஷா போங்க, வீட்டுக்கு போங்க. என்ன அரசியல் பண்றீங்க? இவ்வளவு அதிகாரம், ட்ரம்ப்ட சண்டை பிடிக்கிற, புடின்ட்ட சண்டை பிடிக்கிறீங்க. இவ்வளவு ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த திமுகவை உங்களால சனாதனத்தை எதிர்ப்பு என்பதை விதை போடுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. சனாதனத்தை எதிர்ப்பதற்கும் சனாதனத்தை
ஒழிப்பதற்குமான கூட்டணி தான் திருமாவளவன் கூட்டணி, வீரமணி கூட்டணி, இப்படி எல்லா கூட்டணியும் திமுகவினுடைய தயவுல தான் இருக்குது. சுபை வீர பாண்டியன் கூட்டணி, இது எல்லாமே சனாதன எல்லாம் கருப்பு கோஷ்டிங்க, எல்லாம் கருப்பு கோஷ்டிங்க. இந்த கருப்பு கோஷ்டிங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. திருவண்ணாமலை பக்கமே போக முடியல, திருப்பரங்குன்றத்து பக்கமே போக முடியல. அப்போ இதுக்கெல்லாம் திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றியாக வேண்டிய தேவை இருக்கு. இந்த வேலையை பாஜக அதிமுக கூட்டணி உருவாகி இதன் மூலம்தான் அகற்ற முடியும் என்பதை பாஜக RSSக்கு நிரூபிக்கவில்லை என்றால் நீங்க இவங்க 2 பேருடைய சீட்டை டான்ஸ் ஆடிடும். பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மோடி அவர்களுடைய தமிழகம் வருகை, அதில் இருக்கிற அரசியல் என்ன, RSSின் திட்டம் என்னன்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.